திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இரண்டாவது பாகம். ஒருமுறை ஸ்ரீமதி ராமானுஜர் திருக்கோளூருக்கு எழுந்தள்ளி இருக்கும்போது ஒரு பெண்மணி அந்த ஊரிலிருந்து வெளியேறினாள். அதுக்கு ஸ்ரீமதி ராமானுஜர், ஆழ்வார் புகும் ஊர் உனக்கு புறப்படும் ஊராகிவிட்டதா என்று கேட்க, அதுக்கு அந்த பெண்மணி 81 வைணவ பெரியார்களின் வாழ்வியலில் பொதிந்து கிடந்த வைணவ உண்மைகளை கதைகளுடன் மறைத்து கூறி, அந்த வாழ்வியல் நான் வாய்க்கப் பெறவில்லை என்று கூறுகிறார். அந்த 81 வரிகளில் முதல் 5 வரிகளை பார்த்துவிட்டோம். 6வது வரியாக, பிணவிருந்திட்டேனோ கண்டா கண்ணனை போல. கண்டா கண்ணன் என்பவன் ஒரு பிசாசு, சிவபக்தன், விஷ்ணு துவேசி. 2 காதுகளில் மணி கட்டி கொண்டிருந்தான். நாராயணன் என்ற வார்த்தையை காதில் விழாதபடி மணி ஆட்டினான். ஒருமுறை அவன் கைலாயம் சென்று சிவபெருமானை சந்தித்து தான் முக்தியை அடைய வேண்டும் என்று கேட்க, அதுக்கு சிவபெருமான், இப்பொழுதே கண்ணன் இங்கே வருகிறான், அவனிடம் சரணாகத அடைந்து முக்தி பெறுவாய் என்று கூற, அவனும் சரி என்று கண்ணனுக்காக காத்து கொண்டிருந்தான். திடீரென்று அவனுக்கு பெருமாளுக்கு பிரசாதம் சமர்ப்பிக்கலாம் என்று தோண்ட, அப்பொழுது தவம் செய்து கொண்டிருந்த முனிவரை அடித்து அந்த பிணத்தையே திருவடியில் சமர்ப்பித்தான். அவன் கண்ணனும் அவன் செயலுக்கு ஆக மோட்சம் கொடுத்து உன் தம்பிக்கும் மோட்சம் கொடுத்தான், பின் ரிஷிக்கும் மோட்சம் கொடுக்கிறேன் என்று கூறினான். அவன் செய்த தவறு என்றாலும் அவனோட பக்தனின் நம்பிக்கை அவனோட பக்தி, அவனோட நம்பிக்கைக்காக பெருமாள் கொடுத்த செயல் இது. இவ்வாறு நான் எதுவும் செய்யவில்லையே, நான் முயல் புழுக்கில், நான் வரப்பில் இருந்தால் என்ன, வயலில் இருந்தால் என்ன என்று அந்த பெண்மணி கேட்கிறாள். 7வதாக, தாய்க்கோலம் செய்தேனோ அனுசூயை போல. ஒருமுறை ராமன், சீதை, லக்ஷ்மணன் மூவரும் அத்ரி அனுசூயா ஆசிரமம் சென்று கொண்டிருந்தனர். அந்த அனுசூயா ஆசிரமத்தில் அனுசூயா என்ற கற்பில் சிறந்தவளை பார்க்கின்றனர். அந்த அனுசூயா கற்பில் சிறந்தவள். அவள் ஜெகன்மாதாவுக்கே தாயை போன்றவள், அசூயை இல்லாதவள், யாருமே பொறாமைப்படாத அளவுக்கு உயர்ந்தவள் கற்பாலும் குணத்தாலும். அவளை நோக்கி ராமர், இவள் தாயை போன்றவள், அவளை வணங்கு என்று அனுசூயையை ஜெகன்மாதாவுக்கே தாயாக சொல்கிறாள். ஆதலால் நான் தாய்க்கோலம் செய்யவும் இல்லை, அனுசூயையை நான் காணவும் இல்லை. நான் முயல் புழுக்கை, வரப்பில் இருந்தால் என்ன, வயலில் இருந்தால் என்ன என்று கேட்கிறார். 8வதாக, தங்கை எங்கே என்றேனோ துருவனை போல என்று வாக்கியம். ஒரு முறை உத்தானபாதன் என்ற அரசன் இருந்தான். அவனுக்கு 2 மனைவிகள், சுநீதி, சுருசி. சுநீதியின் புதல்வன் துருவன், சுருசியின் புதல்வன் உத்தமன். அரசன் உத்தானபாதன் தன் மகனான உத்தமனை மடியில் வைத்து கொண்டிருக்கும் பொழுது துருவன் ஓடி வந்து தானும் தந்தையின் மடியில் அமர வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு சுருசி, நீ அமர முடியாது, நீ காட்டிற்கு சென்று தமம் செய்து சுருசியின் வயிற்றில் பிறந்தால் நீ உத்தானபாதன் மடியில் அமரலாம் என்று கூற, அவனும் காட்டுக்கு சென்று தமம் புரிந்தான். கடும் தமம் புரிந்து நாராயணனையே பிரத்யட்சமாக பார்த்து அவனிடம் கேட்கிறான். அவன், உன் தந்தை எங்கே என்றுதான் கேட்டாய் என்று கேட்க, அதுக்கு அவன், உத்தானபாதன் இந்த ஜென்மத்தில் தான் எனக்கு தந்தை, ஆனால் நீயோ ஜகத்துக்கே தந்தை, நீ தான் எனக்கு வேண்டும், நீ நல்ல பதவியை கூடி, நீ தான் என் தந்தை என்று கேட்கிறான். அதுக்கு நாராயணன், நீ இப்பொழுது உனக்கு தர முடியாது, நீ 36,000 வருடம் ராஜாவாக வாழ்ந்து பின் சப்தரிஷி உன்னை பிரதர்ஷனை செய்யும்படி துருவ நட்சத்திரமாக பதவி தருகிறேன் என்று கூறுகிறான். அதன்படி துருவனும் 36,000 வருடம் ராஜாவாக வந்து பின் சப்த ரிஷிகள் பிரதர்ஷனம் செய்யும்படி துருவ நட்சத்திரமாக என்றாலும் காட்சி தருகிறார். நான் அவ்வாறு எதுவும் செய்யவில்லையே, நான் முயல் புழுக்கை, வரப்பில் வாழ்ந்தால் என்ன, வயலில் வாழ்ந்தால் என்ன என்று கேட்கிறாள். 10வதாக, 9வதாக, 3 எழுத்து சொன்னேனோ கத்திர பந்துவை போல என்கிறாள். 3 எழுத்து. ஒருமுறை கத்திரபந்து என்பவன் ஒரு ராஜாவின் மகன். அவன் கெட்ட செயல் புரிகிறவன், நற்குணம் இல்லாதவன். அவனை ராஜா அவனை காட்டுக்கு அனுப்பி வைத்தான். அவன் ஒருமுறை
ஒரு குழந்தைகள் சென்ற பொழுது ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறான். அவருக்கு உதவ கொடுத்து அவரை காப்பாற்றும் பொழுது அவர், உனக்கு 3 எழுத்து நாமாவை சொல்லித் தருகிறேன், நீ கோவிந்தா என்ற நாமாவை சொல்லு, நீ மனம் திருந்தி பக்தனாக மாறிவிடுவாய் என்று கூறுகிறான். அதன்படியே அவன் 3 எழுத்து நாமாவான கோவிந்தாவை சொல்லி மறுபிறவியில் பக்தனாக மாறி மோட்சம் எழுதுகிறான். இவ்வாறு நான் எதுவும் செய்யவில்லையே, அதனால் நான் எங்கிருந்தால் என்ன என்று பெண்மணி கேட்கிறார். 10வதாக, முதல் அடியை பெற்றேனோ அகலியைப் போல. ஒருமுறை கௌதமன் அகலியைக்கு சாபம் கொடுக்கிறாள். அதாவது நீ உருவமில்லாத போவா என்று சாபம் கொடுக்கிறாள். இது வால்மீகி ராமாயணத்தில் உள்ளது. ஆனால் பத்ம புராணம், கம்பராமாயணம் இவற்றிலெல்லாம் நீ கல்லாக போவா என்று சாபம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. சாப விமோச்சனம் பெற என்ன செய்வது என்று கேட்க, நாராயணனே ராமராக அவதரிப்பான். அந்த நாராயணன் அவன் திருவடி உன் மீது படும்போது உன் சாபம் நீங்கி நீ பெண்ணாக மாறுவாய் என்று அதுவரை காத்து கொண்டிரு என்று கூறுகிறார். ராமன் சித்தாசிரமத்தில் இருந்து விஸ்வாமித்திர யாகம் முடிந்து முதலை நோக்கி ராமன் பயணித்தாக வேண்டும். அப்பொழுது முதலைக்கு முன்னே உள்ள கௌதம ஆசிரமத்தில் அந்த கல் இருந்தது. அந்த கல்லில் காகுத்தன் கால் துகள் பட அதிலிருந்து அகலிகை சாப விமோசனம் பெற்று பெண்ணாக உருவெடுக்கிறாள். இதை சங்கர பகவத் பாதா, ராமா, உன் கால் பட்டவுடனே ஜடப்பொருளான கல்லே பெண்ணாக மாறும் பொழுது ஞானமுள்ள மனிதன் உன் கால் திருவடி ஸ்பர்சம் பட்டால் எவ்வளவு ஞானத்தை அடைவான் என்று வியக்கிறார். இவ்வாறு ஞானத்தில் கற்பில் சிறந்தவளான அகல்யா பஞ்ச கன்னிகைகளில் ஒருவளாகிறார். அகல்யா, திரௌபதி, தாரா, சீதா, மண்டோதி என்ற பஞ்ச கன்னிகைகள் ஒரு கற்பில் சிறந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. மனிதனுடைய கால்களுக்கு உயிரை வாழ வைக்க சக்தி கிடையாது. ஆனால் ராமர் கைவண்ணம் பட்டவுடன் தாடகை அழித்தான். இந்த திருவடி ஸ்பர்சம் பட்டவுடன் பெண்ணை வாழ வைத்தான். அதுக்கு கம்பன், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவது உண்டோ? வைவண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன். அதாவது உன் கைவண்ணத்தின் முன் தாடகை அழித்ததை பார்த்தோம், கால் வண்ணத்தில் அகல்யை வாழ வைப்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று கம்பன் கூறுகிறார். இவ்வாறு அகல்யா போல நான் யாரையும் சந்திக்கவும் இல்லை, நான் புயல் புழுக்கை, மரப்பில் வாழ்ந்தால் என்ன, வயலில் வாழ்ந்தால் என்ன என்று கேட்கிறார். ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக. அடுத்த எபிசோடில் அடுத்த வாக்கியங்களை பார்க்கலாம்.